என் பேர் சானந்தனா தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் பேர் சரவண பாண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் சொல்லியிருந்தாங்க நம்ம டைனோசர் எப்படி அழிஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய காலத்துக்கு முன்னாடி அது டைனோசர் இருக்கும்போது ஒரு பெரிய எரிக்கல் ஒரு கடல், அந்த டைனோசர் வாழ்ற இடத்துக்கு பக்கத்துல உள்ள கடல்ல விழுந்ததுனால அங்கே அந்த கடல்ல விழுந்ததுனால நிறைய சுனாமிகள், அதுக்கப்புறம் ரொம்ப தூசியா இருந்துச்சாம். அந்த தூசிலாம் போறதுக்கே 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி ஆறுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த டைனோசர்லாம் சுவாசிக்க முடியாம அந்த இனமே அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூமி நமக்கு நிறைய தருது, உணவு எல்லாமே நமக்கு பூமி தருது. பூமி நம்மளை பாதுகாக்கிற மாதிரி நம்மளும் பூமியை பாதுகாக்கணும். நம்ம நெகிழி பை இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் எரிக்க கூடாது. இப்போ வானத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம பூமியை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் கோளரங்கம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தா, ஒரு வட்ட மாதிரி இருந்துச்சு. அதுல நம்ம போய் நிறைய ஸ்பேஸை பத்தி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் நிறைய வந்துச்சு. பூமி, புதன், வியாழன், வெள்ளி, நெப்டியூன், யுரேனஸ், இந்த மாதிரி நிறைய பிளானட்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடலுக்குள்ள நம்ம இருந்தா எப்படி இருக்கும், சப்மரைன்ல இருந்தா எப்படி இருக்கும், அந்த அனுபவம்லாம் சார் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் இந்த டைனோசர் வாழ்ந்த காலத்துல எரிக்கல் விழுந்ததை ஒரு படமா போட்டு காமிச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் பெரிய எரிக்கல் இருந்துச்சு. நான் எரிக்கல் படத்துல பார்த்திருக்கேன். ஆனா இது கிட்டத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது விழுகும் போது அந்த இடம் எப்படி அழிஞ்சிச்சு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த டைனோசர்ஸ்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது இந்த எரிக்கல் விழுந்ததுனால தியாயிச்சு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த 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 கோளாரங்கத்துக்குள்ள போனது எனக்கு புது அனுபவமா இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. நான் பார்க்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு என்னோட தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் சாருக்கும் அப்புறம் சாரு, அதுக்கப்புறம் அவங்க கூட நிறைய சாரு நன்றி சொல்லிக்கிறேன். நான் இதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கும் இந்த அனுபவம் எப்படி இருக்கும், பூமியை பாதுகாக்கணும் அப்படிலாம் சொல்லுவேன். நானும் இனிமே பிளாஸ்டிக் பையெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். பூமியை பாதுகாப்பேன். நன்றி, வணக்கம்.